Hello students, welcome to Maxified Tamil. Today we are going to see question number 9 from Applications of Integrals class 12 Mathematics. So question read பண்ணுங்க. Question number 9, using integration find the area of the region bounded by y is equal to mx where m is greater than 0, x equal to 1, x equal to 2, x equal to 1 க்கு மேல இருக்கணும், x equal to 2 க்கு கீழ இருக்கணும் and x axisல டச் ஆகணும் அப்படின்னு கேட்ட x axisக்கு மேல இருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு லைனில் வந்து நமக்கு கான்செப்ட் படிக்கும்போது டைப் 1, டைப் 2, டைப் 3 3 டைப் படித்தோம். கரெக்டாக 3 டைப் படித்தோம். இந்த ஃபஸ்ட்டு டைப் 1 என்ன அப்படின்னு கேட்டால் எக்ஸுக்கு டிகிரி 1 இருக்கணும், ஒய்க்கு டிகிரி 1 இருக்கணும், கான்ஸ்டன்ட் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி x by a + y by b is equal to அந்த மாதிரி நம்ம ஃபார்மேட்லேயே நம்ம எழுதியிருக்கோம். கரெக்டாக. ஸோ டைப் 2 என்ன ஃபார்மேட் அப்படின்னு கேட்டால் எக்ஸுக்கு டிகிரி 1 இருக்குது, ஈக்குவல் டுக்கு அப்புறம் ஏதோ சம்திங் அப்புறம் y is equal to yக்கு டிகிரி 1 இருக்குது. நோ கான்ஸ்டன்ட், இங்கே கான்ஸ்டன்ட்டே இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த லைன் கண்டிப்பாக வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் y is equal to mx ஃபார்மேட்டில் இருக்கணும். m வந்து 0க்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த லைன் எப்போவுமே எப்படி நம்ம ட்ரா பண்ணணும், ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்லேருந்து தேர்ட் குவாட்ரண்ட்டாக ஆரிஜின் வழியாக பாஸ் பண்ணுற மாதிரி நம்ம ட்ரா பண்ணணும். y is equal to mx லைன்னாவே எப்படி இருக்கணும், m பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் டு தேர்ட் குவாட்ரண்ட், m நெகட்டிவாக இருந்துச்சுன்னா செகண்ட் டு ஃபோர்த், இந்த மாதிரி நம்ம வரணும். இப்போ வந்து இந்த கொஸ்டினில் தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள், y is equal to mx லைனா m பாசிட்டிவாக இருக்குது, m greater than 0நாவே now we have to draw from first quadrant to third quadrant passing through the origin. நம்ம எப்படி ட்ரா பண்ணணும் சரியா டேரெக்டாக. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன கிவன் இருக்குது நம்ம எடுத்து எழுதிடலாம். சொல்யூஷன் given is nothing, y is equal to mx. இந்த m எப்படி இருக்குது, 0க்கு மேலே இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன லைன் கொடுத்துருக்காங்க, x is equal to 1. x is equal to 1னா vertical line we have to draw. நெக்ஸ்ட் x is equal to 2. அண்ட் வேறு என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் ஆக்சிஸில் டச் ஆகணும். எக்ஸ் ஆக்சிஸில் டச் ஆகணும்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்க ஏரியா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வில் ட்ரா தி டயக்ராம் ஃபஸ்ட்டு. ஸோ டயக்ராம் நமக்கு y is equal to mxங்கிற லைன் கொடுத்துருக்காங்க. y is equal to mxங்கிற லைன் எப்போவுமே பாசிங் த்ரூ தி ஆரிஜினாக இருக்கும். கரெக்டாக, பாசிங் த்ரூ தி ஆரிஜின் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் டு தேர்ட் குவாட்ரண்ட். ஸோ ஓகே, இந்த லைனுக்கு நேம் தான் என்னது, y equal to mx. ஏன் இந்த லைன் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தேர்ட் குவாட்ரண்ட் ட்ரா பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இந்த கொஸ்டினில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, m வந்து greater than 0 ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வேறு என்ன சொல்லியிருக்காங்க, x equal to 1க்கு மேலே இருக்கணும், x equal to 2க்குள்ளே இருக்கணும். ஸோ x equal to 1 நான் இதை எடுத்துக்கிறேன், இது x equal to 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ x equal to something அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுனாவே we have to draw the line, vertical line we have to draw. கரெக்டாக, இதுதான் இந்த லைனுக்கு நேம் தான் x equal to 1. x equal to 2னா அதே மாதிரி இதுக்கும் நம்ம vertical line ட்ரா பண்ணணும், x equal to 2. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் ஆக்சிஸும் சொல்லியிருக்காங்க, எக்ஸ் ஆக்சிஸில் டச் ஆகுது. எக்ஸ் ஆக்சிஸில் டச் ஆகுதுன்னு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்கணும், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்கணும், 1க்கு உள்ளே இருக்கணும், 1க்கு மேலே 2க்குள்ளே இருக்கணும், இந்த லைனுக்கு கீழே இருக்கணும், இந்த லைனுக்கு கீழே இருக்கணும், எக்ஸ் ஆக்சிஸில் டச் ஆகணும். அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஏரியா தான் நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் டச் ஆகணும் அப்படின்னு சொன்னாவே நம்ம வெர்டிக்கல் லைன் நம்ம ஷேட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணணும். ஓகேவா. ஸோ இந்த ஏரியா தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவுக்கு நேம் கொடுத்துடலாம். ஸோ தென் தி ஃபஸ்ட்டு பாயிண்ட் திஸ் வில் பி A, B, C, D. ஏரியாவுக்கு நேம் கொடுத்தாச்சு. ஸோ வாட் இஸ் த ரிக்வயர்டு ஏரியா, வாட் இஸ் த ரிக்வயர்டு ஏரியா, ஏரியா ஆஃப் ABCD. ஸோ ஃபஸ்ட்டு எங்கே டச் ஆகுது அப்படின்னு கேட்டால் பிலோ தி எக்ஸ், என்ன ஆக்சிஸில் டச் ஆகுது அப்படின்னு கேட்டால் எக்ஸ் ஆக்சிஸில் டச் ஆகுது. ஸோ வி ஹாவ் டு ரைட் dx. எப்போவுமே நம்ம dx எழுதுனா இங்கே என்ன எழுதிடணும், ஒய்ன்னு சொல்லிட்டு எழுதிடணும். ஸோ என்ன y நம்ம என்ன எழுதிடணும் அப்படின்னு கேட்டால் இந்த லைன் இருக்குல்ல நம்ம ஷேட் பண்ண லைன், அதோட டாப் எங்கே டச் ஆகுது அப்படின்னு கேட்டால் இந்த இதில் டச் ஆகுது. கரெக்டாக. ஸோ இது என்னது, இது என்ன கர்வுன்னு நம்ம பார்க்கணும், இது லைன். ஸோ திஸ் வில் பி லைன் யூ ஹேவ் டு ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு ஹியர் யூ ஹேவ் டு ரைட் இன்டெகிரேஷன் சிம்பிள். இன்டெகிரேஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 1லே ஸ்டார்ட் ஆகுது, 2லே முடியுது. ஸோ ஏரியா ஷேடட் லைன், ஷேடட் ஏரியா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1லே ஸ்டார்ட் ஆகுது, 2லே போய் முடியுது, 1லே ஸ்டார்ட் ஆகுது, 2லே போய் முடியுது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம எப்படி படிக்கணும், இது லைனோட ஈக்குவேஷன்லேருந்து y எடுங்க. ஸோ இது தானே லைனோட ஈக்குவேஷன், டாப்பில் என்ன டச் ஆகுது, இந்த லைன் தானே டச் ஆகுது, இந்த லைனோட ஈக்குவேஷன் என்ன, y is equal to mx. அப்படின்னா இங்கேருந்து நம்ம y எடுக்கணும். y ஆல்ரெடி நமக்கு இருக்கா, y equal to mx நமக்கு ஆல்ரெடி இருக்குது. லைன்லேருந்து y எடுக்க சொன்னாங்க, லைன்லேருந்து y நமக்கு ஆல்ரெடி டேரெக்டாகவே கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதை எடுத்து நம்ம எடுத்து புட் பண்ணணும். ஸோ 1 to 2 mx dx, 1 to 2 lower limit is 1, upper limit is 2 mx dx. So we know that m means constant. If constant in the multiplication means we should not disturb, we have to take it out. ஸோ வெளியே எடுத்து வச்சுட்டா, ஸோ நம்ம இப்போ எக்ஸை இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ 1 to 2 இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் இன்டூ dx. ஸோ வில் ரைட் m as it is. ஸோ எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் பவர் எதுவுமே இல்லை, 1 இருக்குன்னு மீனிங். ஸோ பவர் வி ஹாவ் டு இன்க்ரீஸ், பவர் 2 டிவைடட் பை 2. ஸோ 1 to 2.
So now what we can take common? So 2 also which is in the division, so that also we can take common. So 2 நம்ம common எடுத்துட்டா m by 2 ஆயிடும். So in the inside the bracket we will have x square 1 to 2. So m by 2 as it is. m by 2 as it is. So first of all we have to apply the upper limit first. x இருக்க பிளேஸ்ல upper limit நம்ம first put பண்ணணும். Then we have to apply the lower limit. If you are applying the upper limit, then it will be 2 square minus, next we have to apply the lower limit. Lower limit apply பண்ணா 1 square. Next m by 2. So what is 2 square? That is 4 minus 1. Then this will be m as it is, m by 2. So what is inside if you solve this one? 4 minus 1 will be 3. So you just multiply m into 3, then this will be 3m by 2 square unit. This will be the answer for this integration. Hope you understood. Thank you.